guys, welcome back with another video. Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணுங்க. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சைக்கிள். ஸோ நம்ம வண்டியில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இது அப்படி இதில் சைக்கிளில் கொடுத்துருக்காங்க. பட் பேட்ரி இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹாரன், அப்புறம் லைட்டு, ஸோ ஆக்சிலரேட் எல்லாமே இந்த சைக்கிளில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க அவரை போய் மீட் பண்ணலாம். பிரதர் நல்லா இருக்கீங்களா? I'm fine. How about you? ஃபைன். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சையத். ஓகே. அண்ட் கம்பெனி நேம் சொல்லுங்கள். கம்பெனி பேர் இஸ் ப்ரொஃபஷ்னல் இன்ஃபோடெக். அண்ட் அதில் வந்து நாங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட் வெர்டிக்கல் சைக்கிள்ஸு. ஸோ இது வரைக்குமே நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே கொஞ்சம் ட்ரைனிங், எஜுகேஷன் ஓரியன்ட், பிளேஸ்மெண்ட் ஓரியன்ட் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். And this product is entirely different vertical. Okay. So this is actually my long time dream அப்படினு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா cycles is one like which is always which gives body fitness. So along with body fitness இப்போ வந்து youth இருக்காங்க, like going for the colleges, students இருக்காங்க. They for them it's okay, for complete pedaling is fine. But for the people who are going for the business or going for the jobs who are around 30 plus or something, so அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பெடலிங் அப்படிங்கிறது இட் வில் பி a little bit ஹெக்டிக்காக இருக்கும், ஃபேட்டிக்காக, உங்களுக்கு டயர்ட்னஸ் கூட ஆகிடும் அடிக்கடி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அட்வான்டேஜஸ் லைக் இதில் உங்களுக்கு வந்து யூ கேன் ஈவன் டூ இட் ஆன் அ பெடல் மோட் அண்ட் as well as you have the battery which runs the cycle very smoothly. Just you have to give an accelerator. Okay. It goes in a smooth way. ஸோ இதில் என்ன பேட்டரி, எந்த மாதிரியான பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணுங்க? ஸோ இப்போ இது வந்து இந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a special edition கூட சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா the battery which we have used is of 13Ah battery. Okay. And which is like can be charged both with a plug-in. நம்ம கரண்ட்டில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கரண்ட்டில் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். as well இது வந்து நீங்கள் சோலார் சார்ஜ் எனர்ஜியில் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து the next option, like if the customer planning to now charge the battery with the solar also, ஏன்னா இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபுல் சார்ஜில் வந்து இட் வில் கோஸ் அரௌண்ட் சம்வேர் ஆஃப் 40-45 கிலோமீட்டர்ஸ், அரௌண்ட் 40-45 கிலோமீட்டர்ஸ் போகும். ஆக்சுவலாக ஃபுல் ஆகும் பேட்டரி ஃபுல். இது நான் ஆவரேஜ் ஒரு 2 hours 2.5 hours வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆகும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பேட்டரியில் அரௌண்ட் 45 கிலோமீட்டர்ஸ் போகும் உங்களுக்கு. ஸ்பீடில் இது ரன் ஆகும். And an average of around 30 kilometer speed if you are putting completely on the battery drive. இல்லை நீங்கள் வந்து பெடல் மோட் அண்ட் as well as பேட்டரி டிரைவில் 2 செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவோம். அதில் நீங்கள் வந்து போடும்போது சம்வேர் யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் அரௌண்ட் 30ங்கிறது 40-45 கிலோமீட்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன மாதிரி மோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க நீங்கள்? மோட்ஸ் லைக் அதான் உங்ககிட்ட சொன்னேன், 3 மோடில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஒன் இஸ் மேனுவல் டைப்பு. நீங்கள் வந்து அந்த கீ வந்து இக்னிஷன் கொடுக்காம ஆஃப்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் மேனுவல் மோடில் ரன் பண்ணிக்கலாம். அண்ட் த அதர் ஒன் இஸ் அ செமி ஆட்டோமேட்டிக் வேர் யூ கீ இக்னிஷன் கொடுக்குறீங்க. இக்னிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் run in 2 modes. One is semi-automatic, another one is automatic. Okay. Semi-automatic அப்படிங்கிறது நீங்கள் பெடலில் வந்து ஒரு 50% பவர் கொடுக்குறீங்க அண்ட் 50% ஆஃப் பவர் வில் பி டேக்கன் ஃப்ரம் த பேட்ரி. ஸோ இது வந்து ட்ரைவில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா effortless பெடலிங்காக இருக்கும், வேர் யூ கேன் பெடல் ஃபார் எ லாங் பீரியட் டைம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 50% ஆஃப் பவர் வந்து பேட்டரிலேருந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது effortless பவராக இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டீங்க, உங்களால் சுத்தமாக பெடல் பண்ணுற இந்த ஒரு எனர்ஜியே இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸலேட்டர் கொடுத்துட்டீங்கன்னா, த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா இட் வில் கோ ஸ்மூத்லி ஆஃப் ஸ்பீட் ஆஃப் அரௌண்ட் 28-30 kilometers per hour. ஆஃபீஸ் எங்கே ப்ரோ லொகேட் ஆகிருக்கு? ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have our office there in Ramnagar. But as far as the showroom is concerned for the e-cycles, we are still in the picking up for the place actually. So whoever is like looking for நிறைய பேர் இருக்காங்க, other than கோயம்புத்தூரில் வெளியில் இருக்கிறவங்க கூட நிறைய என்கொயரிஸ் வருது எங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா if they are going to give the address details and other things, like we can courier to them, பார்சல் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வந்து விசிட் பண்ணிட்டு செக் பண்ணலாம், தாராளமாக டெமோ பார்த்துட்டு கூட அவங்க வந்து ரன் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அண்ட் எங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து அந்த ஒரு கமர்ஷியல் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி கிடையாது. இது என்னென்னா இது ஃபார் மை ஓன் பர்பஸ் லைக் ஐ ஹவ் டன் திஸ். டவுட் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெர்க்லஸ் பிராண்டில் பண்ணியிருக்கேன். இது என்ன ஒரு பிடிச்ச மாதிரி பிராண்டில் பண்ணுவீங்களா இல்லை இப்போ அடுத்த எடிஷன் நாங்கள் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிஐடி சைக்கிள்ஸ் பிராண்டில் தான் வரப்போகுது. பட் சில பேர் இந்த பிராண்ட் கான்ஷியஸாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் பிராண்டில் தான் வேணும், அந்த பர்டிகுலர் பிராண்ட் கேட்கும்போது அவங்களுக்கு அந்த பிராண்டில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாங்க. So the battery எப்படி removable-ஆ இல்ல எப்படி? This one is actually we made it as a permanent attached type, but அடுத்த cycles வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா detachable type-ல வரும், where you can detach and you can take it into office or take it into wherever the place you want. அங்கே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஸோ plug-in type ordinary நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற plug-in 2 plug-in 3 plug-in இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அது வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சச் லைக் டிட்டாச்சபிள் பேட்டரிஸில் என்னென்ன அட்வான்டேஜ், நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸு இல்லை உங்கள் ஒர்க் பிளேஸ் சம்பேர் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் இருக்குது, அப் அண்ட் டவுன் ஆல்மோஸ்ட் 60 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ் ரீச் ஆனோடனே யூ கேன் டேக் யூர் பேட்டரி அண்ட் புட் ஃபார் an hour, ஒரு ஹவர் ஆர் 2 hours நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸில். பண்ணிவிட்டு பின்னே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்மூத்லி யூ கேன் ஜஸ்ட் கம் பேக் டு யுவர் பிளேஸ், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லைனாலும் இது வந்து சைக்கிள்ஸுக்குள்ள அட்வான்டேஜ் என்னென்னா அதுதான். ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் இதில் இருக்கிற அந்த பவர் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடுச்சு, பேட்டரியோட இது ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் பெடல் இட் அண்ட் கம் பேக். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். பைக்கில் அது ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இப்போ இருக்கிற இந்த வெர்ஷன் வந்து 32க்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். 32 வாரண்டி தரீங்க பேட்டரிக்கு? பேட்டரி இஸ் கோயிங் டு பி 3 years வாரண்டி. 3 years வாரண்டி. ஏன்னா இதில் மெயின் உங்களுக்கு சைக்கிள்ஸில் பேட்டரி தான். ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் தான், இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி ஃபார் த சைக்கிள்ஸ். ஸோ இது வந்து 3 years வாரண்டி. ஸோ இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ்னால் நீங்கள் சார்ஜ் வந்து சோலார் பேனல்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுலேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு சோலார் பேனல்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் அட்வான்டேஜ். நீங்கள் வந்து நீங்கள் வண்டியில் டிரைவில் இருக்கும்போது மோட் ஆஃப் சார்ஜிங் இருக்கு வீட்டில் போடுற மாதிரி இன்ஜின் வந்து சார்ஜ். இந்த பர்டிகுலர் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் மோட்லேயே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் an advantage. ஆமாங்க. ஆமாம். ஸோ இதில் என்னென்ன மாதிரி வேற என்ன மாடல்ஸில் கொண்டு வர இம்ப்ளிமெண்ட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்க? மாடல் பார்த்தீங்கன்னா இட் அகைன் டிபெண்ட்ஸ் அப்பான் த கஸ்டமர். நம்ம அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இல்லை எனக்கு சோலார் பேனலோட கொடுத்துருங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதுவும் எக்ஸ்ட்ராவாக வந்துடும். பட் அகைன் இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் லிட்டில் ஹையர். ஏன்னா when we are going to add on some thing, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் இருக்குது அண்ட் அலாங் வித் தட் ஆன் இருக்குது. அந்தளவுக்கு ஏர் ஆன் மாதிரிலாம் இருக்காது. இதில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் வாட் ஆல் த spares there in the e-cycle. So the main part is like the battery. So battery has been fit here. ஸோ இது வந்து இதோட கேசிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணது. ஆக்சுவலி இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு we have especially taken lot of efforts to see that like no water get inside. எனிவே அந்த உள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட் பேட்டரியோட அந்த இதுவுமே நல்லா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு, இன்சுலேட் பண்ணியிருக்கு. அண்ட் ஹியர் இட் கம்ஸ் த கண்ட்ரோலர். This is the battery which is of around 13Ah battery, and here comes the controller. The controller வந்து பேட்டரியிலேருந்து பேட்டரிக்கும் and as well வந்து அந்த hub motor. This is where the motor has been fixed here, the rear side of the wheel, hub motor, which is also like connected with the disc brake. ஸோ இந்த ஹப் மோட்டருக்கும் பேட்டரிக்கும் வந்து உண்டான பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறது இந்த கண்ட்ரோலர் மூலயமா தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுங்க. And here in the pedal there is a pedal sensors. So where like if you start pedaling, the ignition will be getting switched on, and the power will be transmitted from the battery to the hub motor. So once hub motor get the power, it start driving the wheels. So this is what actually the concept is. And இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ignition இருக்கு. So here like you can start. இது வரைக்கும் மேனுவல் மோட்லேயே ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இக்னிஷன் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் வென் யூ வாண்ட் த இக்னிஷன் டு பி ஸ்டார்டட், யூ ஜஸ்ட் ஆன் த கீ அண்ட் ஹியர் ஷோஸ் த டிஸ்பிளே. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பவர் பேட்டரி எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். Now it is completely full. We have put the battery for 1.5 to 2 hours charge. அதுலேயே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பேட்டரி சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்லேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. And even like if you're going to pedal பண்ண உங்களுக்கு வந்து சென்சார் there is available actually. ஸோ அந்த சென்சர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா
drive start ஆகிடும். And you can even know manual நீங்கள் on. Here I can show you that accelerator நான் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். I just give an accelerator and immediately the wheel start running. So it goes to the maximum of around 28 to 30 kilometers on road. நீங்கள் ஒரு பர்சன் மேலே உட்காந்து ட்ரைவ் பண்ணும்போது கம்ப்ளீட் பேட்ரி மோடில், அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மோடில் வந்து அரௌண்ட் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் போகலாம். அண்ட் ஒன்ஸ் லைக் யூ ஜஸ்ட் புட் த பிரேக், நீங்கள் பிரேக் லிவர் பிடிச்சிங்கன்னா ட்ரைவ் கட் ஆகிடும். அதாவது உங்களுக்கு வந்து பேட்டரியிலேருந்து பவர் கட் ஆகிடும். அண்ட் த அதர் பிரேக் யூ கேன் யூஸ் இட் ஃபார் கம்ப்ளீட்லி ஸ்டாப் த சைக்கிள். ஸோ நீங்கள் உங்களோட அந்த பவர் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து கட் ஆகணுன்னா ஜஸ்ட் பிரேக் பிடிச்சிங்கனாலே போதும். ஸோ தட் த பவர் வில் கட் ஆஃப் அண்ட் அகெயின் த மேனுவல் மோடில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அகெயின் வென் யூ ஸ்டார்ட் பெடலிங், இங்கே சென்சர்ஸ் இருக்கிறனால பெடல் பண்ண ஆரம்பித்தோடனே உங்களுக்கு வந்து ட்ரைவ் வந்து இக்னிஷன் மோடில் வந்துடும். அண்ட் பேட்டரி வில் பி transmitting the power to the hub motor, and the hub motor will start running the wheel. So here if you see the extra features அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have the LED switches. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். and you have the horn also attached with this. ஸோ இங்கே வந்து அதோட switches இருக்குது. ஸோ you have the headlight on, off and the ஹார்ன் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவரோட வேணும்னா அதையும் கூட செட் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் கம்மிங் ஆஸ் அ டிஃபால்ட் ஒன். ஸோ ஐ திங்க் சைக்கிளுக்கு இவ்வளோ மோர் தென் சஃபிஷியன்ட், ரொம்ப அதிகமாக இருக்கும்னு அவசியம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா 26 inches வீலில். ஸோ யூ கேன் see that like 26 inches வீலோட ஃப்ரேம் அது. ஸோ இதுவே நீங்கள் வந்து இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணிக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் டு another 1-2 feet வந்து நீங்கள் இந்த பேட்டரி இந்த சீட்டை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் சீட்டு தான், சீட்டு அட்ஜஸ்டபிள். அண்ட் ஈவன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹேண்டில் கூட கொஞ்சம் வந்து மேலே நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இதுதான் சார்ஜர் பாயிண்ட்டுங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி கனெக்டட் வித் அ கண்ட்ரோலர். And from there the charge will be இது கூட அடாப்டர் மாதிரி சம்திங். அடாப்டர், ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த சார்ஜரில் வந்து மேல் கனெக்டர் வரும் உங்களுக்கு. அதில் ப்ளக்இன் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டினரியாக நம்ம 3 pinல 2 pin ப்ளக்இனில் போடுவோம், அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஸோ சே அபவுட் அரௌண்ட் ஒரு 2 hours நீங்கள் போட்டிங்கன்னா மோஸ்ட்லி 70-80% வந்து ஃபுல் ஆகிடும். ஓகே. பார்க்கலாம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். போய் அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு வரேன். ஸோ ஹாரனில் வச்சுட்டு ஒரு பைக்கில் என்னெல்லாம் இருக்குமோ அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது லைட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்லாம் இருக்குது. ஸோ ஹாரன், ஸோ சைக்கிளுக்கு தேவையான அளவுக்கு ஹாரன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆக்சிலரேட்டரோடு இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஸோ பைக் ஓட்டிட்டு இது ஓட்டும் போது எனக்கு ஒரு வேறு ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்குது. ஸோ என்னோட பர்சனல் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. பிரதர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எல்லாம். ஸோ இது எப்படி ஆர்டர் பண்ணணும்னு 1 second எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க. ஆர்டர் நீங்கள் வந்து கான்டாக்ட்ஸ் இருக்குது, அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நம்மளோட எஃபிலையும் பேஜ் இருக்குது. ஸோ இன்ஸ்டாவில் நீங்கள் தாராளமாக ஆர்டர் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ். ஓகே, இட் இஸ் PIT Cycles, ரைட்? PIT Cycles அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். இன் கேஸ் லைக் இஃப் எனி ஆஃப் தம் வாண்ட் டு see a demo also can welcome. வந்து எங்கே கால் பண்ணிட்டு எங்கே வரணுன்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு டெமோ கூட பார்த்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அ லிமிட்டட் வெர்ஷன் ஆக்சுவலி. ஏன்னா இதில் இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா as I told you, லைக் நீங்கள்
சோலார் சார்ஜர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், சோலார் எனர்ஜியும் சார்ஜ் பண்ணிக்கலாம், as well ஆர்டினரி பவரும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். The forthcoming editions it will be like completely using the plugins மாதிரி தான் வரும், உங்களுக்கு சோலார் சார்ஜிங் வராது. In case like if any of them are asking for both the type of charging, அதுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம், அவைலபிள். But only thing is like depends upon the customization, the rates will vary. வேரி ஆகும், கண்டிப்பாக ஆகும். சரி, ஸோ உங்களோட காண்டாக்ட் நம்பர் அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ காண்டாக்ட் பண்ணி என்ன விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவரை கேளுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன்.